புதுச்சேரி வந்த நீர் வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ராஜீவ் பிரதாப் ரூடி தலைமையில் நீர் வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் 10 பேர் புதுச்சேரிக்கு வந்தனர். இவர்கள் புதுவையில் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அரசின் தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் புதுவை சட்டப்பேரவை வளாகம், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களை நாடாளுமன்ற குழுவினர் பார்வையிட்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் சுமார் 5 லட்சம் மதிப்பில் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியால் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை திருவண்டார்கோவில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாத அபிஷேக பூஜை நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாத அபிஷேக பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களின் தாத்தா பாட்டிகள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மாணவ மாணவிகள் பாத பூஜை செய்து ஆசிர்வாதம் பெற்றனர். மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர், நிர்வாக உறுப்பினர், தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் அவரின் பெரியார் பற்றிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு பதில் அளித்து பேசிய சீமான், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களே வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம்? அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார். பெண்ணியத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் தான் பேசினார் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன். கடந்த 2008ஆம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருந்தேன். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டேன். என்னுடைய கொள்கை என்பது திராவிடத்தை ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் என்றும், திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என தெரிவித்தார். நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் புதுச்சேரியில் போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புறப்பட்டு சென்றார் சீமான். புதுச்சேரியை சேர்ந்த 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 2 லட்சத்தை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் வாடகைக்கு லாரி ஒன்றை புக் செய்தார். இதையடுத்து சத்யராஜை தொடர்பு கொண்ட மர்ம நபர் லாரிக்கு வாடகையாக முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி சத்யராஜ் முன்பணமாக 80,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டையை சேர்ந்த பிரவீன் இன்ஸ்டாகிராமில் வந்த வேலை வாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க முயன்றார். அப்பொழுது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதால் 40,000 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். அதேபோல கலைவாணர் நகரை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மொபைல் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தி லிங்கை கிளிக் செய்தால் மர்ம நபர்கள் அவரது வங்கி கணக்கில் இருந்து 50,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அதேபோல உருவையாரை சேர்ந்த ராஜேஷ் 3,500 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த நவீன் 10,800 ரூபாயும், காரைக்கால் டிஆர் பட்டினத்தை சேர்ந்த ரமேஷ் 8,500 ரூபாயும்,
மூலகுளத்தை சேர்ந்த கிருபாகரன் 7400 ரூபாய் என 7 பேர் மோசடி கும்பலிடம் 2,200,000 ரூபாயை எழுந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சைப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பை வழங்கி துவக்கி வைத்தார். ஊர்காவல் படை வீரர் தேர்வு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு நடந்தது. இதில் தேர்வு பாடமாக கணிதம், வரலாறு, பொது அறிவியல் பாடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வினாத்தாளில் 86 வினா முதல் 100வது வினா வரை ஆங்கில பாடத்தில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தேர்வு எழுதியவர்களில் 54 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் தேர்வு அறிவிப்பில் ஆங்கிலம் பாடம் சேர்க்கவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் வினா கேட்கப்பட்டுள்ளது. அதனால் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூடுதலாக மதிப்பெண் அளித்து தேர்வு முடிவு வெளியிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி 36 பேருக்கு வேலை வழங்க வேண்டும், இதை புதுச்சேரி அரசு 10 நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் உத்தரவை அரசு நிறைவேற்றவில்லை. இதையடுத்து கோர்ட் அவமதிப்பு வழக்காக எடுக்கப்பட்டு மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான அப்போதைய மாநில நிர்வாக பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலர், காவல்துறை தலைவர், சீனியர் எஸ்பி மற்றும் எஸ்பி ஆகியோர் நேற்று 8ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இவ்வழக்கின் விசாரணை நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இதில் இன்று மதியம் முதல் வழக்காக நடத்தப்படும் என அறிவித்தார். இந்த வழக்கு தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி வாதாடினார். பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் இன்று நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்த கருத்துக்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க நெல்லித்தோப்பு சிக்னலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் குவிந்தனர். சீமானிடம் பெரியார் பற்றி தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆதாரம் கேட்க உள்ளதாக ஊர்வலமாக புறப்பட்டனர். போலீசார் அவர்களை தடுத்ததால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சீமான் படத்தை அடித்து தீ வைத்தனர். அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதை பிடுங்கி எறிந்தனர். போலீசார் இதையடுத்து அவர்களை கைது செய்து வேனில் ஏற்ற தொடங்கினர். இந்நிலையில் இத்தகவல் அறிந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியினர் நெல்லித்தோப்பு சிக்னல் நோக்கி வர தொடங்கினர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிட கழகத்தினரை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் மண்டபத்துக்கு திருப்பி அனுப்பினர். முக்கியமான சாலையில் நடந்த இந்நிகழ்வினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேசன் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார்.
மேலும் மருத்துவக் கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு 40 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார். அதன்பின் கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரிய வந்தது. இதுகுறித்து கார்த்திகேயன் இமெயில் மூலம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசில் புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநில எல்லையான திருவண்டார்கோவில் பகுதியில் நேற்றிரவு திருபுவனை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பைக்கில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சலீம் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 6 பைக்குகளை திருடி கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ஜாகீர் கமாலுதீன், ஷேக் மோதீன் ஆகியோரிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக் மட்டுமன்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் உட்பட 10 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து காரைக்காலை சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகை, தமிழகத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 10 பேர் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தை சேர்ந்த 10 மீனவர்களையும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கார்மேல் மடம் ஆரோக்கியநாதன் கார்டன் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கியநாதன் நகர் பகுதிக்கு பல வருடங்களாக சாலை வசதி இல்லாமல் மணல் சாலையாகவே இருந்து வந்தது. இதனை கண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கி உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற சாலை வசதி மற்றும் கார்மேல் மடம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் ரூபாயை ஒதுக்கி ஆக மொத்தம் சுமார் 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்தந்த பகுதிகளுக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலைகள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் திரு சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனை கூட்டம் அமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது.